இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு எப்போது விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் ஒரு சிலர் விடுபட்டு இருக்கின்றனர். அப்படி உள்ளவர்களுக்கு முதல்வர் ஒரு வாய்ப்பு தருகிறார். ஜூன் 4ஆம் தேதி மனுக்கள் வாங்க சொல்லியிருக்கிறார். முறையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறுகளாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் ஏற்கனவே தகுதி நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திட்டம் பற்றின ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். திட்டம் பற்றி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவி வரையறைன்னு சொல்லி வரும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்பத் தலைவருடைய மனைவி வந்து குடும்பத் தலைவியாக கருதப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் வந்து குடும்பத்தில் உள்ள இதர பெண்கள் ஒருவர் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் 21 வயது நிரம்பியவர்கள் தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகளும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. பொருளாதார தகுதிகளுக்கான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2.5 லட்சத்திற்கு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்கும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு வந்து 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களும் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக நீங்கள் வருமான சான்று அல்ல நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து விண்ணப்பிப்பது சம்மந்தமான வெளியான அப்டேட். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறி இருந்தாலும் புதிய குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இதற்கான மனு வந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்துள்ள முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.